அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 4வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே தெய்வ பக்தி நிறைந்தவங்க. பெரியவங்களை மதிக்கிறது, குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு வச்சுக்கிறது, அதே மாதிரி சமுதாயத்தின் மீது ஒரு பயம், இதெல்லாம் நிறைந்தவங்களாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்நியருக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப பாசக்காரங்க, பாசமாக பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஓடி ஓடி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி குரலை கூட ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உயர்த்து பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடினமாக பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா திடீர்னு கொஞ்சம் கோபம் வரும். இருந்தாலும் அவங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். ரொம்ப அமைதியானவங்க, சத்தம் போட்டு சிரிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் யோசித்து தான் சிரிக்கக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. சினிமா படங்களை பார்த்துட்டு இருக்கும்போது கூட காமெடியாக ஏதாவது சீன் வந்துச்சுன்னா ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப புத்திசாலிகளும் கூட. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது நாங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம், எங்களுக்கு பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வழியில் செலவாகிட்டே இருக்குது, இதற்கு ஏதாவது நல்ல பரிகாரம் கிடைக்குமா, அல்லது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்களை தருவார். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த எளிமையான பரிகாரங்கள் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார், புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறார், அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றனர், சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிறார், சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே இல்லை. வருகின்ற நாட்களில் கிரகநிலை சஞ்சாரம் சூரியன் விருச்சிக ராசியிலும், செவ்வாய் கடகராசியிலும், புதன் விருச்சிக ராசியிலும், குரு ரிஷபராசியிலும், சுக்கிரன் தனுசு ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கன்னியில் கேது பகவானும் இருக்காங்க. இதனால் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வளர்ச்சியை சீராக அள்ளித்தரும் சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து இந்த டைம் செயல்படுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பார்த்து செய்து கொடுப்பீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனைவியின் மனம் கோணாமல் இந்த டைம் நடந்து கொள்வீங்க. ரொம்ப பக்குவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செயல்படுறதுனால வருகின்ற வாரம் நிறைய சாதகமான பலன்கள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அந்த விரிவுபடுத்துறது மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் கிடைக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமையிருக்கு. புதிய முதலீடுல இந்த டைம் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செய்கிறவங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். மணல்
வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த வாரத்தில் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமையும். அதற்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இந்த மாதத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் தெய்வ வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். குரு 11ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கணவன் மனைவி இருவருமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. கடன் தொல்லை அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் மனக்கவலை இந்த வாரத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண வரன் கூடி வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த டைமு வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கண்டதையும் சாப்பிட்டு வயிறை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப காரமான உணவுகளை இந்த டைம் கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் இந்த டைமு தலையிட வேண்டாம். அப்படி அடுத்தவங்களுடைய பொறுப்புக்கு ஏதாவது நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்துலேயும் தலையிட வேண்டாம். அடுத்தவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதோ அல்லது ஏதாவது ஒரு இதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கோங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தையார் இடத்துலும் தொழிலுக்கு தேவையான பண உதவியெல்லாம் இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய தந்தையார் இந்த டைமு உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவாங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். சகோதர சகோதரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பண உதவி இந்த வாரத்தில் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. வருகின்ற நாட்களில் உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியங்க கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஏன்னா குரு வக்கரகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக அமையும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி ஆட்சியும் தொழில் குடும்பத்துலேயும் பிள்ளைகளுடைய நலன்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சட்டத்துக்கு புறம்பான வேலையில் இந்த டைம் ஈடுபட வேண்டாம். அப்படி நீங்கள் ஈடுபடலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய செயலுக்கு இந்த டைமு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி நிதி சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அரசு வேலையில் இருக்கவங்களாம் கோப்புகளை கையாளும் போது கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அஷ்டம அதிபதி ஆட்சி பலத்துடன் சச்சரிப்பதனால அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் படிப்படியாக உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உடன் இருப்பவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது பழைய பிரச்சனை மீண்டும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. கேது பகவான் உங்களை பாதுகாப்பார் என்றாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த வாரத்தில் வெற்றியாகும். தொழிலெல்லாம் ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்கு. உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதுலேயுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களிடம் யாராவது ஒப்பந்ததாரர்கள் கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னா அதை 1க்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் கையெழுத்திடுறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் முழுவதுமே கேது உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பை உண்டு பண்ணுற இடத்துல இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய மனோபலமும் மனோதினமும் சிறப்பாக இல்லை. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி
மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் தொடர்ந்து கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.